ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குழப்பமான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில இன்னைக்கு பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றம் கூட இருக்குது. இதுல புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. புதிய பிரதமராக ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. 1973 பாகிஸ்தான்ல அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 1973 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு காலங்கள் பாகிஸ்தான ராணுவம் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. பல்வேறு நாடுகள்ல ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ராணுவம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஆனா பாகிஸ்தான்ல ராணுவத்திற்காக தான் அந்த நாடே அப்படின்னு சொல்ற அளவு இருக்கு. ராணுவம் அந்த நாட்டினுடைய அரசியல்ல பெரிய ரோல் பிளே பண்றாங்க. பல்வேறு ராணுவ தளபதிகளுக்கும் அந்த தளபதி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல்ல கோலோச்சனும் பிரதமராகணும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் வர ஆரம்பிக்குது. சோ அதனுடைய வெளிப்பாடு பாகிஸ்தானுடைய ஜனநாயகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய குறை இருக்கிறதாவே குறிப்பிடப்படுது. இம்ரான் கான் அவர்கள் 2019 ஒரு புதிய நபரா அரசியல் பின்புலம் இல்லாம பல்வேறு வாக்குறுதிகளோட அரசியலுக்குள்ள என்ட்ரானாங்க. அவருக்கு அந்த நேரத்துல பல்வேறு ஆதரவுகள் இருந்துச்சு. ராணுவமே கூட இம்ரான் கானை ஆதரிச்சாங்க. அதன் மூலமா தான் அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. புதிய பாகிஸ்தான் அப்படிங்கிற கோஷத்தை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தலை அவங்க சந்திச்சிருந்தாங்க. அதன் பிறகு பல்வேறு பாகிஸ்தானுடைய பிரதமர்கள் எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இம்ரான் கான் அவர்களும் செயல்பட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மாறுபாடு இருந்துச்சு. வெஸ்டர்ன் பவர்ஸ் அமெரிக்கா கிட்ட போகாம இந்த பக்கத்துல சைனா பின்னாடி போனாங்க. கடைசியா அதனுடைய உச்சகட்டமா தான் உக்ரைன் ரஷ்யா மோதல் நடந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா போய் விளாடிமிர் புட்டின் அவர்களையும் இம்ரான் கான் சந்திச்சாங்க. இதுதான் பதவி விட்டு விலகிறதுக்கான காரணம். இந்த காரணத்தாலதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சதுனாலதான் அமெரிக்கா சூழ்ச்சி செஞ்சு என்ன பதவி நீக்கம் செய்யறாங்க அப்படிலாம் கூட ஒரு கட்டத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்தியா கூட அவங்களுடைய ரோல் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இம்ரான் கான் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவிற்கு எதிரான காட்டமான அறிக்கைகள் பல்வேறு முறை இம்ரான் கான் வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமில்லாமல் RSS அமைப்பையும் முன்னிறுத்தி இம்ரான் கான் பல்வேறு முறை இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. காஷ்மீர் தொடர்பாகவும் நிறைய கருத்துக்கள் இம்ரான் கான் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு முன்னாடி நவாப் ஷெரீப் அவர்கள் பாகிஸ்தான் வரலாற்றுல 3 முறை பிரதமரா பதவியேற்றிருக்காங்க. நவாப் ஷெரீப் இருந்தப்பலாம் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நவாப் ஷெரீப் நிறைய முன்னிலை கொடுத்தாங்க. இப்ப ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவர்கள் வந்ததும் கூட இந்தியா கூட சில பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து இம்ரான் கான் எந்த அளவுக்கு விலகி வந்தாங்களோ அதே அளவுக்கு சைனா கூட நெருக்கத்தை கடைபிடிச்சாங்க. அடிப்படையில பாகிஸ்தான் ஒரு அமெரிக்கன் ஆதரவு நாடுதான். ஆரம்ப கட்டத்துல அமெரிக்கா இந்தியாவை ஆதரிக்கல, பாகிஸ்தானை தான் ஆதரிச்சாங்க. பாகிஸ்தானுக்கு ஏராளமான நிதி உதவிகள்லாம் செஞ்சாங்க. 2014 ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னரா அனௌன்ஸ் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கான நிதி உதவி கட் பண்ணாங்க. அந்த நிதி உதவி அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் அவங்களுடைய போக்கஸ் சைனா பக்கம் திரும்பினாங்க. இனிமேட்டுக்கு அமெரிக்காவை ஆதரிக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாதுன்னு. சோ இன்னைக்கு முழுக்க முழுக்க சைனா ஆதரவு நாடா பாகிஸ்தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கின கடனால ஏற்பட்ட நிதி நெருக்கடி, பொருளாதார மந்த நிலை காரணமா தான் இம்ரான் கானுக்கு அங்க எதிர்ப்பலை அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல உருவானுச்சு. அதன் காரணமா தான் இன்னைக்கு இம்ரான் கான் அவர்களும் பதவி விலகிறாங்க. சைனாவுடனான அந்த போக்கஸ் கொஞ்சம் மாறுதல் படுத்தி அமெரிக்கா பக்கம் பாகிஸ்தான் போறதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஆனா சைனா இதை வேறு விதமா சொல்றாங்க. சைனா என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரியமான அரசியல் கட்சியினுடைய பின்னணி கொண்ட நபரா ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவர்கள் இருக்காங்க. அவங்க பிரதமரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இம்ரான் கானோட சீனா பாகிஸ்தான் உறவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு இருந்தாங்க. கடந்த காலங்கள்ல பாகிஸ்தான் இந்தியா உறவுல சைனாவுடைய ரோல் கிடையாது. இம்ரான் கானுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்தியா கூட காஷ்மீர் இஷ்யூஸ் பத்தி பேசுவாங்க. அப்பப்ப இந்த மாதிரி இந்தியாவிற்கு எதிரான அறிக்கைகள் வரும். சில அசம்பாவிதங்கள்ல அத்துமீறல்கள்ல எல்லையில ஈடுபடுவாங்க. இதைதான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இம்ரான் கான் வந்ததுக்கு அப்புறம் சைனாவோட சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. இந்த போக்கு இந்த ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவர்கள் பிரதமரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இருக்குமா இல்ல மாறுமா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவர்களுமே கூட அந்த அளவு சீனா கூட போக மாட்டாங்க, இந்தியா கூட அமைதியா தான் விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடப்படுது. இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.